அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சரஸ்வதி சம்மான் விருதை பற்றி தான். ஓகேங்களா, நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A எக்ஸாமுக்கு உண்டான வினாவங்கி புத்தகங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வினாவங்கி புத்தகங்கள் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில் ஷேர் பண்ணுவாங்க. ஓகே அப்படின்னா நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் நம்பர் தேவைப்படுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. 9698645126. ஓகேங்களா, 96 98 64 51 26 அப்படிங்கிறது தான் வாட்ஸ்அப் நம்பரு. ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த சரஸ்வதி சம்மான் விருது அப்படிங்கிறது 1991 தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1991 யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேகே பிர்லா நிறுவனம் அப்படிங்கிறவங்க தான் இந்த விருதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டெல்லியில் தான் இந்த விருது அப்படிங்கிறது கொடுப்பாங்க. கேகே பிர்லா நிறுவனத்தோட தலைமையகம் டெல்லியில் இருக்குது. ஸோ அங்கே தான் இந்த விருதுகளை கொடுப்பாங்க. இந்திய அங்கீகார மொழிகள் 22 இருக்குது, நமக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ அந்த 22 மொழிகளில் இருக்கிற சிறந்த உரைநடை, கவிதை, இலக்கிய படைப்பு, ஸோ இதிலேருந்து ஸ்பெஷலாக ஒன்றை தேர்ந்தெடுத்து வருஷத்துக்கு ஒருத்தருக்கு இந்த விருதை கொடுப்பாங்க. இந்த விருது வாங்குகிற நபர்களுக்கு 15 லட்சம் ரொக்கம் கொடுப்பாங்க, ப்ளஸ் விருதும் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இது வரைக்கும் 33 நபர்கள் இந்த விருதை வாங்கியிருக்காங்க. 33 நபர்கள் இந்த விருதை வாங்கியிருக்காங்க. முதல் விருது யார் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991 ஹரிவன்ஸ் ராய் பச்சன் அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காரு. ஹரிவன்ஸ் ராய் பச்சன் வாங்கியிருக்காரு. தமிழ்நாட்டிலேருந்து இந்த விருதை முதல்ல வாங்கினது யாருன்னா இந்திரா பார்த்தசாரதி அப்படிங்கிறவங்க தான். 1999 வாங்கியிருக்காங்க. இந்திரா பார்த்தசாரதி, ராமானுஜர் விளையாடு அப்படிங்கிற இந்த நூலுக்காக. அடுத்தது ஒரு லாஸ்ட்டு 5 வருஷம் யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். நான் எக்ஸாமில் கேட்கலாம். ஓகேவா? ஸோ 2018 வாங்கினது கே சிவாரெட்டி அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காரு. கே சிவாரெட்டி தெலுங்கை சேர்ந்தவர், கவிதை நூலுக்காக வாங்கியிருக்காரு. 2019 வாசுதேவ் மோகி அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காரு, சிறுகதை தொடருக்காக, சிந்தி மொழியை சேர்ந்தது. 2020 சரண்குமார் லிம்பாலே அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காரு, நாவலுக்காக, மராத்தி நாட்டை சேர்ந்தவர். 2021 ராம் தராசு மிஸ்ரா வாங்கியிருக்காரு, கவிதை தொகுப்புக்காக, ஹிந்தி மொழியை சேர்ந்தவர். 2022 சிவசங்கரி வாங்கியிருக்காங்க, நினைவு குறிப்பு அப்படிங்கிறதுக்காக, தமிழை சேர்ந்தவங்க, தமிழ்நாடு. 2023 அதாவது 2023க்கு உண்டானதை 2024 தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுமாதிரி பிரபா வர்மா அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, கவிதை நூலுக்காக, மலையாளத்தை சேர்ந்தவர் அவர், பிரபா வர்மா அப்படிங்கிறவர். ஸோ இதுதான் சரஸ்வதி சம்மான் விருதை பற்றி. ஸோ அடுத்தடுத்த விருதுகளை பற்றி நம்ம தனித்தனியாக வீடியோஸ் போட போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.